கடந்த முறை சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்ற கருப்பொருள், அதற்கு முன்னதாக பனைவிதை ஊன்றுதல் என்பதை ஒரு கருப்பொருளாக முன்னெடுத்து ஓராண்டு காலத்திற்கு மேலாக அதை வெற்றிகரமாக செய்து முடித்தோம். அதைப்போல இந்த ஆண்டு என்ன கருப்பொருள் என்றால், மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். அதை ஒட்டி தமிழ்நாடு தழுவிய அளவில் மண்டல வாரியாக நான் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறேன். இதே இடத்தில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது கள்ளக்குறிச்சி நச்சு சாராய பலிகளை கண்டித்து நாம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்துவோம், செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் நடத்துவோம் என்று நான் அறிவிப்பு செய்தேன். 2 நாட்களுக்கு முன்பு நான் முகநூலில் நேரலையில் பேசுகிற போது அதிலே ஒரு திருத்தம் செய்து செப்டம்பர் 17க்கு பதிலாக அக்டோபர் 2 காந்தியடிகளுடைய பிறந்த நாளை மாநாடு நடத்துகிற நாளாக நாம் குறிப்போம் என்று அந்த அறிவிப்பை செய்தேன். காந்தியடிகளோடு நமக்கு பல கருத்தியல் முரண்கள் உண்டு என்றாலும் மதசார்பின்மை, மது ஒழிப்பு போன்றவற்றில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியலோடு உடன்படக்கூடியவர்தான் காந்தியடிகள். ஆகவே நமக்கு அதில் எந்த நெருடலும் இல்லை. போதிய கால அவகாசம் தேவைப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு, மண்டல வாரியாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு. இந்த மாநாட்டுக்கு பிறகு கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் சில மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் என்று நான் அறிவித்தது இப்போது மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற தோழர்களுக்கு சற்று அதிர்ச்சி. அவர்கள் அப்படியே இருக்க போகிறார்கள். அவர்களோடு கூடுதலாக சிலரை நாம் நியமிக்கப் போகிறோம். முறையாக சரியாக பணியாற்றாதவர்களை அடையாளம் காண்பதும் தவிர்க்க முடியாததுதான். ஓராண்டு காலத்தில் எந்த பணியும் செய்யாதவரை தொடர்ந்து வைத்திருக்க முடியாது. இன்னும் பல மாவட்டங்களில் தமிழர் எழுச்சி நாளுக்கான மாவட்ட செயற்குழு கூட்டங்களை கூட நடத்தாமல் இருக்கிறார்கள். சுவரெழுத்து விளம்பரங்கள் கூட இன்னும் தொடங்கவில்லை. ஆகவே அருமை தோழர்களே, ஆகஸ்ட் 16 சென்னையில் வழக்கம் போல காமராஜர் அரங்கிலே தமிழர் எழுச்சி நாள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. 17ஆம் தேதி மக்களை சந்திப்போம். அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியும் இருக்காது. ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் விழுப்புரத்திலே 17ஆம் தேதி மாலை தமிழர் எழுச்சி நாள், அங்கீகார வெற்றி விழா, 200 சவரன் பொற்காசுகள் வழங்குகிற விழா என்று முப்பெரும் விழாவாக தோழர் ரவிக்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னின்று ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். ஆகவே 16ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கிலே நடைபெறுகிற தமிழர் எழுச்சி நாள் நிகழ்வில் வழக்கம் போல இசை நிகழ்ச்சி உண்டு. 3 மணிக்கெல்லாம் அது தொடங்கும். அதன் பின்னர் பட்டிமன்றம் நிகழ்வு, கவியரங்க நிகழ்வு, வாழ்த்தரங்க நிகழ்வு என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் இரவு 12 மணி வரையிலும் நடைபெற உள்ளது.
தமிழகம் தழுவிய அளவில் இயக்கத்தின் முன்னோடிகள் அனைவரும் தவறாமல் அந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். காமராஜர் அரங்கில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பதை ஒரு அறிவிப்பாக செய்ய விரும்புகிறேன். மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு இது மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை. இதை தொடுவதற்கு பலரும் தயக்கம் காட்டுகிற ஒரு சூழல் இந்த நேரம். பலர் பேசி பார்த்து ஓய்ந்து போய்விட்டார்கள். ஓரிரு மாநிலங்களை தவிர இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் அரசே மதுபான வியாபாரத்தை நடத்துகிறது என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் கூட இளம் தலைமுறையினர் இதனால் கடுமையாக பாழாகி வருகிற சூழலில் மனித வளமே பாழாகி கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதும், தேசிய அளவிலான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதும் சமூக பொறுப்புள்ள ஒவ்வொருவரின் கடமையாகும். அதனால் இது விடுதலை சிறுத்தைகளின் கடமையாகவும் இருக்கிறது. எனவே அருமை தோழர்களே, இந்த மாநாட்டுக்கும் இப்போதே நீங்கள் தயாராக வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து எனக்கு முன்னர் நம்முடைய கட்சியின் முன்னணி தலைவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். முன்னணி தலைவர்கள் ஏராளமானோர் மேடையிலே இருக்கிறார்கள். எல்லோரும் பேச வேண்டும். வழக்கம் போல நேரமின்மை. உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறிப்பாக 2 விஷயங்களை பேசுகிறது. அது குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இயக்கத்தின் தலைவர் என்கிற முறையில் என்னுடைய கடமை. நம்முடைய தோழர்கள் அதில் ஒரு தெளிவாக இருக்க வேண்டும். யாரும் எப்படியும் அவரவர் புரிதல்களில் இருந்து கருத்துக்கள் சொல்லட்டும், விமர்சிக்கட்டும். நம்மை பொறுத்தவரையில் நாம் ஆதரித்து தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்து அது 15 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதை பாதிக்கவும் செய்ய முடியாது. அதிலே விவாதிப்பதற்கு எதுவும் கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது? நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அங்குள்ள சில தலைவர்களை ஏன் சந்தித்தோம்? மறுசீராய்வு உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட வேண்டும் என்று ஏன் கோருகிறோம்? இது உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரானதா என்ற கேள்வி எழுகிறது. அதில் நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் உள்ஒதுக்கீடு தொடர்பாக நடைபெற்ற வழக்கு அது. ஆகவே இந்த தீர்ப்பு உள்ஒதுக்கீடு தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற உள்குத்து என்பதுதான் முக்கியமானது. அதை புரிந்து கொள்வதில் தான் இங்கே சிக்கல்கள் இருக்கின்றன. பட்டியல் சமூகத்தினரை, பழங்குடி சமூகத்தினரை ஒருங்கிணைப்பது, அவர்களின் எண்ணிக்கை பலத்தை வலுப்படுத்துவது, பெருக்குவது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவுகளில் ஒன்று. அவருடைய கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்தியாவில் உள்ள ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளை அவர் பட்டியல்படுத்தி அதை அரசமைப்பு சட்டத்திலே ஒரு தொகுப்பாக இணைக்கிறார். அதனால்தான் அது பட்டியல் சாதிகள் அல்லது அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஓபிசிக்கும் கூட பட்டியல் உண்டு. பட்டியல் படுத்தவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். ஓபிசி மட்டும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. அரசமைப்பு சட்டத்தில் சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்று பொதுவாக சொல்லுகிறார், சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு என்ன பொருள் என்றால்,
சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள் அப்படிதான் பொருள். அது எஸ்சி எஸ்டியும் குறிக்கும், ஓபிசியும் குறிக்கும். அதனால தான் அவங்களுக்கு ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸ். ஏன்னா எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் ஆர் பேக்வர்ட் கிளாஸஸ். அவங்க தான் பேக்வர்ட் கிளாஸ் ஒரிஜினலி. ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ். மற்றவர்களும் சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்டாக இருப்பதனால் அதர் பேக்வர்ட் கிளாஸ். இங்கே தமிழ்நாட்டை அதை ஓபிசின்னு சொல்கிறதில்ல, பிசி எம்பிசி என்று கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க, அதை பிரிச்சுட்டாங்க. உச்சநீதிமன்றம் 2 விஷயங்களை பேசுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் உள்ளொதுக்கீட்டை பற்றி பேசுகிறது என்று மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது 2 விஷயங்களை பேசுகிறது. ஒன்று, மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்திக் கொள்ளலாம், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டையும் பங்கீட்டு தரலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை கேட்டகரைசேஷன் செய்வதற்கு, அதாவது தொகுதி தொகுதியாக, பகுதி பகுதியாக அல்ல, தொகுதி தொகுதியாக, ஏ குரூப், பி குரூப், சி குரூப் வகைப்படுத்துவது, அந்த அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வழங்கப்படுகிறது. இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று, விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று, எச்சரிக்கையாக அணுக வேண்டிய ஒன்று. இதை யார் செய்கிறார்கள் என்பதிலிருந்து இதை நாம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தலித் மக்களின் நலன்களில் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்கள் செய்கிறார்களா, அல்லது தலித் மக்களின் நலன்களை விரும்பாதவர்கள் செய்கிறார்களா என்கிற கேள்வியிலிருந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கு முன்பே இந்த கேட்டகரைசேஷன் ஆந்திராவிலே, ஒருங்கிணைந்த ஆந்திராவிலே வந்துவிட்டது. ஆந்திராவில் வருவதற்கு முன்பே பஞ்சாபில், ஹரியானாவில் வந்துவிட்டது. அது 1975 நடந்தது பஞ்சாபில். இது 1996 நடந்தது ஆந்திராவில், ஒருங்கிணைந்த ஆந்திராவில். ஆக முதல் பிரச்சனை மாநில அரசுகளுக்கான அதிகாரம், மாநிலங்களில் உள்ள பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்துகிற அதிகாரம், வகைப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பங்கு போட்டு தருகிற அதிகாரம். இது மேலோட்டமாக பார்த்தால் சரி என்று தோன்றும். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற உள்குத்து என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே பிரச்சனை. நாம் சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், ஒவ்வொரு சாதியினருக்கும் அந்த சமூக நீதி போய் சேர வேண்டும் என்கிற கருத்துள்ளவர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஒரு தொகுப்பிலே 76 சாதிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் என்றால் 76 சாதிகளும் அந்த பயனை நுகர வேண்டும். அதுதான் முக்கியமானது, அதுதான் சமூக நீதி. இதை யாரும் மறுக்க முடியாது. அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், அது தீர்ப்பு அல்ல, அப்சர்வேஷன். இது ஜட்ஜ்மெண்ட், அது அப்சர்வேஷன். ஒரு கருத்தா சொல்றான், யாரும் கேட்கல, பிரேயர் கிடையாது. மனுவில் நாம் தாக்கல் பண்ணுற மனுவுக்கு பேர் அஃபிடவிட்னு பேர், பிரமாண தாக்கல், பிரமாண பத்திரம்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் அஃபிடவிட் சொல்லுவாங்க. அதில் எல்லா விவரங்களையும் எழுதி முடித்து கடைசியாக பிரேயர் இருக்கும். பிரேயர்னால் என்ன கோரிக்கை, அந்த பிரேயரில் என்ன சொல்கிறாங்க, மாநில அரசுகள் பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பங்கீட்டு தருவதற்கு அதிகாரம் உண்டா இல்லையா என்பதுதான் பிரேயர். அதிகாரம் வேண்டும் என்பதுதான் பிரேயர். கிரீமி லேயரை பற்றி யாரும் பிரேயர் வைக்கவில்லை. அதில் யாரும் அந்த மனு தாக்கல் செய்தவங்க, உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தவங்க கிரீமி லேயரை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கல.